என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி, குடலை சுத்தம் செய்வது எப்படி, இப்படி ஒரு கமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கான பதில் தான் நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கும் கமெண்ட்ஸ் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது ஒரு பதிவாகவே நாங்கள் சொல்லுவோம். வாரத்தில் ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லுவோம். கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம பெருசாக எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னை தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்காரு. இயற்கையாகவே ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. நம்ம வந்து பாருங்க, அதனோட ஒர்க்கை நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் சரி, நம்ம அதை வந்து கெடுக்காமல் இருந்தால் சரி. தமிழ் தாங்க பேசுகிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கும் புரியுது, உங்களுக்கு புரியல அப்படின்றது. பொதுவாக எப்படி அப்படின்னாங்க, இப்போ குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மோஷன் போயிட்டா போதுங்க. புரியுதுங்க? பெருசாக வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க காலையில் ஒரு முறை, நைட் ஒரு முறை மோஷன் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளாம் இப்போ அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறோம். ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்போ நம்மளால் 2 நேரம் மோஷன் போகிற அளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு வயிற்றில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேரம் மோஷன் போயிடுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே மோஷன் ஃப்ரீயாக போயிடணும். இந்த மோஷன் ஃப்ரீயாக போகணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 2வது விஷயம், நான் நார் சத்து சாப்பிடணும். நார் சத்து அப்படின்றது வந்து பாருங்கள், கீரை, காய், பொரியல், இதுதான் நார் சத்து. பழங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், முளைக்கட்டின பயிறு வகைகள், இதெல்லாம் நார் சத்து. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வெஜிடேரியனுங்க, நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. நாங்கள் வெஜிடேரியன் சொல்லிட்டு இவ்வளோ சாதம் சாப்பிட்றாங்க, இவ்வளோண்டு பொரியல் சாப்பிட்றாங்க. அது வெஜிடேரியன் கிடையாது, அது சோற்றேரியன் அப்படின்னு சொல்லலாம். சோற்றேரியன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வெறும் சோறு தான் சாப்பிட்றோம், வெறும் சாதம் தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஆக பிரதானமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 200 கிராம் காய் அப்படின்றத அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க. 200 கிராம் காய். கீரைனா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க அரைக்கட்டு கீரை எடுக்கணும். அதே மாதிரி தண்ணி கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். புரியுதுங்களா? ஆக இது ஃபாலோ பண்ணாலே குடல் வந்து சுத்தம் ஆகிடும். உடலில் இருக்க கழிவுகள் அப்படின்றது வெளியேறிடும். பொதுவாக வந்து பாருங்கள், உடல் கழிவு வெளியேறணும் அப்படின்னா வந்து மலக்குடல் வழியாக இந்த ஆனல் ஆரிஃபைஸ் வழியாக வெளியே வரும். 2வது வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து வேர்வை மூலியமாக வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்னிஸ் யூரின் வழியாக வருது. அப்போ பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா மலமும் இந்த ஒன்றுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக இருக்குது. 3வது தோல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. தோல் வந்து லார்ஜஸ்ட் ஏரியா அப்படின்னு தானே நான் 2வது சொன்னேன். ஓகேங்களா? அப்போ தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த தேவையில்லாத உப்புக்கள், டாக்ஸின்ஸ்லாம் கிட்னி வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ணி வெளியே யூரினாக தள்ளிடுது. தண்ணி நிறைய குடிச்சு நார் சத்து நிறைய சாப்பிட்றீங்க, நம்மளோட குடல் பகுதி பெருங்குடல் அதை மலமாக தள்ளிடுது. அதுக்கும் மேலே இருக்க கொஞ்சம் நெஞ்ச கழிவுகளை தோல் வெளியே தள்ளிடுது. கண்ணில் இருக்க அழுக்க கண்ணு வெளியே தள்ளிடுது. காதில் இருக்க அழுக்க காது வெளியே தள்ளுது. புரியுதுங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்க தானே செய்யுது. ஆக இயற்கையாகவே அது எல்லாமே இருக்குது. நான் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன். நான் வந்து பாருங்கள், நார் சத்தே சாப்பிட மாட்டேன். அப்போ நான் மோஷனே போக மாட்டேன், யூரினே போக மாட்டேன். அப்போ பாடியில் டாக்ஸின்ஸ் டம்ப் ஆகி வைக்கும். இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வந்து ஒரு சிலர் நாங்கள் வந்து சொல்லுவோம், மோஷன் ஃப்ரீயாக போயிடுறீங்களா அப்படின்னு கேட்போம். இந்த நெஞ்சு கொளுத்துதுன்னு வருவாங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு வருவாங்க. ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, அம்மா டெய்லி மோஷன் போயிடுறீங்களா அப்படின்னு. மோஷனா டெய்லி போனோமா அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, ஐயோ நம்ம ஒரு வேளை கேட்கக்கூடாத கேள்வி ஏதாவது கேட்டுட்டோப்போ அப்படின்னு நான் திருப்பி யோசிப்பேன். நான் கரெக்டாக தானே கேட்டேன். இல்லைம்மா டெய்லி வெளிக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். அது புரியுது, டெய்லி யாரானா வெளிக்கு போவாங்களா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அது என்ன சொத்தா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெய்லி தான் போகணும். அப்போ நான் சொல்லுவேன், ஆமாம்மா டெய்லி தானே வெளிக்கு போகணும், டெய்லி நீ சாப்பிட்றதில்ல, டெய்லி வெளிக்கு போகிறது இல்லையா அப்படின்னா, நான்லாம் டெய்லி வெளிக்கு போக மாட்டேன், ஏன்னா எனக்கு கல் குடல் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் நரேட் பண்ணுறது இதெல்லாம். இந்த மாதிரி பலவிதமான பேஷண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு வந்து கல் குடலுங்க, நாங்கள் டெய்லியில் மோஷன் போக மாட்டோம் அப்படிம்பாங்க. கல் குடல்னு ஒன்று இல்லவே இல்லைங்க, எல்லாரோட குடலும் ஒன்று தான். கல் குடல், பாறாங்கல் குடல், மண் குடல் அப்படின்லாம் இல்லை. அப்போ இவங்களாம் சொல்கிறது. அப்போ நான் சொல்லுவேன், அப்படின்லாம் ஒன்று இல்லவே இல்லையேம்மா கல் குடல் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க, இல்லை சின்ன வயசுலேருந்தே எனக்கு கல் குடல் அப்படிம்பாங்க. சரி, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாது. நான் சொல்லுவேன், இல்லைம்மா டெய்லி வெளிக்கு போகணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா அப்படிம்பாங்க. 12 மணி நேரத்தில் 3 லிட்டர் தண்ணி குடிக்க முடியாதா? ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி பல நங்கூரத்தை போட்ட பரவாயில்ல, வர பாதி பேர் அப்படி தான் போடுவாங்க. இருந்தாலும் நம்ம கம்முன்னு மருந்து எழுதி கொடுத்துட முடியாது இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைம்மா தண்ணி குடிக்கணும், அப்போ தான் வெளிக்கு வந்து ஃப்ரீயாக போவோம், அப்போ தான் இந்த தொந்தரவுலாம் ரிலீவ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு காஃபி அந்த மாதிரி கூட நிறைய நேரம் வர்றது உண்டு. ஆக இது வந்து பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த கல் குடல் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா அரைக்கட்டு கீரை டெய்லி எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு காய்னா 200 கிராம் காய் எடுத்துக்கணும். இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோங்க. ஆனால் எங்களுக்கு மோஷன் சரியா போல. அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுக்காய் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கடுக்காய் பொடி வந்து பாருங்க 10 வருஷம் எடுத்தாலும் பெருசாக ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அறுசுவையும் இருக்கிறது கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயினும் சிறந்தது கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு அம்மா கூட ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ சுப்பீரியராக இருக்கும். தாயினும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதனோட மருத்துவத்தன்மை, மருத்துவ வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஆக இந்த மாதிரி நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து இருக்குங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுக்காய் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 3/4 டீஸ்பூன் பவுட்ரு, ஒரு சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸ் கதன்னு தண்ணி கொஞ்சம் சூடாக தண்ணியில் போட்டு கலந்து ஒரு 7 மணிக்கு குடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலைல மோஷன் ஃப்ரீயாக போயிடும், குடல் சுத்தாயிடும். இது வந்து வாரத்தில் 3 நாள் செய்யலாம். டெய்லியே எடுக்கிறது குடலை பழக்கிற வரைக்கும். நீங்கள் கல்குடல்னு குடலை வந்து நீங்கள் பழக்கவே இல்லை, மோஷனே நீங்கள் போக மாட்டேன்றீங்க அப்படின்னா டெய்லி எடுத்து பழகுங்க. ஒரு 21 நாள் எடுக்கும்போதே குடல் பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கீரை காய் அப்பயே கூட நம்ம கீரை காயெல்லாம் சாப்பிட்ணும். கூட இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரை காயிலே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. இன்னொரு மெத்தட் எனிமா மெத்தட் அப்படிம்பாங்க. அந்த எனிமா மெத்தட்லேயே உள்ளிருப்பு எனிமா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த உள்ளிருப்பு எனிமா அப்படின்னா என்னென்னாங்க, அந்த எனிமா கேனில் கொஞ்சோண்டு எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து பாருங்கள் விளக்கு எண்ணெயாக இருக்கலாம், தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் இவ்வளோவே தண்ணி போட்டுக்கணும். நிறைய தண்ணி அந்த டம்ளர் ரொப்பி தண்ணி போட்டுட்டீங்க, நீங்கள் வெளிக்கு போகிற இடத்துல சொருகிட்டீங்க, வெளிக்கு போகிற இடத்துல வந்து அந்த எனிமா ஒரு நாசல் இருக்கும், அந்த நாசில் இப்படி சொருகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 5 நிமிஷத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் வரும். வெறும் தண்ணி தான் கொட்டும், கொஞ்சோண்டு மலம் தான் வரும். அப்போ கொஞ்சமாக உள்ளிருப்பு எனிமான்றது கொஞ்சோண்டு தண்ணி, இவ்வளவே தண்ணி, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு நம்ம நைட் வச்சுட்டு படுத்துட்டோம். மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாடினோட டாக்ஸின்ஸை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இந்த மலம் வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிட்டாலே போயிடும். அதுக்கும் மேலே வாழைப்பழம், நம்ம முன்னோர்கள் சொன்னது இருக்குது இல்லைங்களா, வெளிக்கு சரியாக போகலையா பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடு அப்படிம்பாங்க. வாழைப்பழம் கொடுத்தா மோஷன் ஃப்ரீயாக போயிடும். ஓகேங்களா? குடல் சுத்தமாகும். இல்லைங்க ரொம்ப சின்ன குழந்தை இது எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்குதுன்னா சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது வந்து பாருங்கள் ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சு அதில் கொஞ்சமாக வந்து இவ்வளோ விளக்கெண்ணெய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பிசைஞ்சு உருண்டையாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. தண்ணி குடிக்க வைங்க. குழந்தைங்க அப்படின்னாலும் தண்ணி குடிக்கலனா நம்ம பேதிக்கு லூஸ் மோஷனுக்கு மாத்திரையே நீங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கழியுமே தவிர மோஷன் ஃபுல்லாக போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தண்ணியும் குடிக்க வச்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க மோஷன் அப்படின்றது ஃப்ரீயாக போவாங்க. குடல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் ஆகிடும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக குடல் வந்து அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னாலும் நான் சரியாக மோஷன் போகாமல் டம்ப் பண்ணி வச்சுட்டேன். ஆக இந்த மாதிரி சில பல விஷயங்கள் பண்ணி நான் அந்த மோஷனை ஃப்ரீயாக போக வச்சு என்னோடய உடலை ஆரோக்கியமாக ஆற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் நான் காய் பழத்துலேயே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஃப்ரீயாக போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது.